ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தித்திக்கும் தீபாவளியை நம்ம ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாலுஷாஹின்னு இந்த ஊரில் சொல்லுவாங்க, நம்ம ஊரில் பாதுஷான்னு சொல்கிற ஸ்வீட் தான். செஞ்சு பார்ப்போமா? அதுக்கு 1 கப்பு நான் மைதா எடுத்து வச்சுட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், தேவையான அளவு நெய். இதுதான் இதுக்கான தேவைப்படுற விஷயம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மைதாவை நல்லா சலித்து எடுத்துக்க போகிறோம். சலித்து எடுத்துட்ட மைதாவில் நம்ம பேக்கிங் பவுடர் இருக்குல்ல, 1/2 டீஸ்பூன், அதை போட்டு நல்லா ப்ராப்பராக அதில் ஃபுல்லாக மைதாவில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அந்த பாதுஷாவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேயராக வரும் பாருங்கள். அதுக்கு இதே மாதிரி செஞ்சிங்கன்னா கரெக்டாக அதே மாதிரி வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற விஷயங்கள்லாம் ஆட் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் சர்க்கரைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் தான், ஜஸ்ட்டு இது ஒரு டேஸ்ட் என்ஹான்சருக்காக தான். உப்பு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் நெய் விடும். இந்த அளவு மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யே கரெக்டாக தான் இருந்தது. நான் இதை ஆக்சுவலி டேஸ்ட் பார்த்துட்டு செஞ்சு அதுக்கப்புறம் தான் இதை அப்லோட் பண்ணுறேன். ரியலி ரொம்ப நல்லா வந்திருந்தது. இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்ணியோட அளவு தெரிஞ்சிடும், இதுக்கு மேலே எவ்வளோ தண்ணி தெளித்து இது பண்ணலாம் சொல்லிட்டு. தண்ணி தெளிச்சுட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. இது எப்படின்னா புட்டு மாவு அப்புறம் குலாப் ஜாமுன் மிக்ஸ் பிசைவோம் பாருங்கள், அது மாதிரி அழுத்தி பிசையாதைக்கு அந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் அதை ஒரு ரெஸ்ட் பண்ணி விட்டுருவோம். ஒரு இதை வச்சு கவர் பண்ணி வச்சுருங்க. இதுக்கு இடையில் நம்ம என்ன செய்கிறோன்னா ஜீரா, இதுக்கு நான் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம ஜீரா காய்ச்சி எடுத்துக்கிறோம். இப்படின்னா ஒரு கம்பி பதம் கொஞ்சம் நல்லா பிசுன்னு வரும் பாருங்கள். அந்த மாதிரி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸும் ஏலக்காய் பொடியும், ஆக்சுவலி நான் இதில் ஒரு விஷயம் மறந்துட்டேன் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு, கொஞ்சம் நான் மஞ்சள் பொடி போட்டுட்டேன். ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணாததுக்கு மஞ்சள் பொடி போட்டுட்டேன். அதுக்குள்ளே இந்த மாவு கொஞ்சம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் அது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பிச்சு ஒரு மாதிரி அதை திருப்பி ஒரு லேயர் வர்றதுக்காக இது பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். அப்புறம் ரவுண்ட் பண்ணி நம்ம வடை பண்ணுவோம்ல, மெது வடை, அதே மாதிரி ஷேப்பு தான் இது. அந்த மாதிரி பண்ணி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். நிதானமான ஹீட்டில் வச்சு எடுத்தால் தான் நல்லா வெந்து வரும், கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் நம்ம ஜீராவில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வரும். அந்த இது ஜீரா நல்லா சோக்காகி நல்லா வரும். இல்லாட்டி உள்ளே வேகாத மாதிரி இருந்ததுன்னா நல்லாவே இருக்காது. அதனால் நிதானமான சூட்டில் வச்சு பொரிச்சு எடுங்க. பாதுஷா எக்ஸலண்ட்டாக வரும். இதுக்கு சும்மா நான் நட்ஸு தூவி இது பண்ணியிருக்கேன். எப்படி இருந்தது சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.